சின்ன பொண்ணு, என் பேராண்டி வேற ஸ்கூல்ல இருந்து வந்துருவான். அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சியா? செஞ்சுட்டேன் அத்தை. பஜ்ஜி எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அவன் சாப்பிட்டோம் அத்தை. சரி சின்ன பொண்ணு. அம்மா ஹே கண்ணா, வந்துட்டியா? வந்துட்டேம்மா. அம்மா, எனக்கு வர வர ஸ்கூலுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன், என்ன ஆச்சு? வாய் எதுக்குமா இருக்கு? இதுல என்னடா பேராண்டி சந்தேகம்? பேசதான் இருக்கு. உங்களுக்கு கூட தெரியுதுல பாட்டி, வாய் பேசதானே இருக்கு. எங்க மிஸ் பேசனா அடிக்கிறாங்க பாட்டி. நாளைக்கு வந்து நீங்களே சொல்லுங்க பாட்டி. எப்படி பல்ல காட்டி சிரிக்கிறது பாரு. இதே மத்தது யாராவது பேசுனா அப்படி திட்டுறது. பேராண்டி பேசுனதும் இழிச்சிட்டு உட்காந்துருக்கு. அத்தை, எங்க அம்மாவை பார்த்து பல மாசம் ஆயிடுச்சு. எங்க அம்மாவை பார்க்கணும் போல தோணுது அத்தை. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? நீ உன் ஆத்தாக்காரி வீட்டுல ஓயாம போய் இருந்துருவ. இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது? போ, போய் வேலைய பாரு. அத்தை ப்ளீஸ் அத்தை, எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு அத்தை. இங்க பாரு, கல்யாணம் பண்ணி வந்துட்டா மாமியார் வீடு தான் ஞாபகம் இருக்கணும். அம்மா வீடெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. சரிங்க அத்தை. போய் யாருன்னு பாத்துட்டு வா. யாரடி வெளியே? உங்க பொண்ணுதான். இங்க அவ என்ன இன்னும் வீட்டுக்குள்ள வராம இருக்கா? நான் அதான் அத்தை சொன்னேன், இங்க 2 நாள் தங்குறதுக்காக வந்தாலாம். என்னதான் இருந்தாலும் மாமியார் வீட்டுல தாமா இருக்கணும். அம்மா வீட்டு நினைப்பெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கே அனுப்பி விட்டுட்டேன். இந்த டைம்ல எவன் என் பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்றது? எவன்டா அவன் என் பொண்டாட்டிய பார்த்து பியூட்டிஃபுல்னு மெசேஜ் பண்ணிருக்கான்? அடி சின்ன பொண்ணு எந்திரிங்க கொஞ்சம். என்னங்க, எவனோ உனக்கு பியூட்டிஃபுல்னு மெசேஜ் பண்ணிருக்கான். எங்க அத கொடுங்க. அட லூசு பிடிச்சவனே, அது பேட்டரி ஃபுல். எப்ப பாரு இந்த போனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் இருக்குது. இப்படி சிரிச்சிட்டே இருந்தா பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். அடி சின்ன பொண்ணு, சமைச்சியா இல்லையா? அத்த அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ அப்பல இருந்து இங்க தானே உட்கார்ந்திருக்கா. எப்படி சமைச்சிருப்பா? எப்ப போய் சமைச்சா? சரி சின்ன பொண்ணு, எனக்கு வயிறு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. தோ வரேன் அத்த. இந்தாங்க அத்த, சாப்பிடுங்க. என்னடி பழைய சாதத்தை வச்சிருக்க? அத்த, நாம இனிமே சிக்கனமா செலவு பண்ணணும். நம்ம நிறைய சேர்க்கணும்ல, அதனாலதான் பழைய சாதத்தை வச்சிருக்கேன். இதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. சரி, இதுலயே கொஞ்சம் தான் இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு போட்டு கொடுத்துட்ட. அப்போ நீ என்ன சாப்பிடுவ? அத்த, நீங்க அதுக்காகலாம் கவலைப்பட வேணாம். எனக்காக நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன்.